நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 31/7/2026 அன்று முதல் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியில் சூரியன் குரு மேல் ஒரு 15 நாட்கள் புதன் சஞ்சாரம் செய்வார். 2/8/2027 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் கன்னிராசியில் நேசம் 1 மாத காலம் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 மாத காலமாக 9வது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்தார். அப்போ பார்த்தீங்கன்னா தந்தையார் வழியில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மனசங்கடங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும். கமிஷன் தரகு பண ரீதியான அதாவது ஏஜென்சிகள் மூலம் புரோக்கர்கள் மூலம் சிலர் பண பிரச்சனையில் மாட்டியிருக்கலாம். கோச்சாரத்தில் புதன் 9ஆம் இடம் வருவது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். புதனை பற்றியும் சுக்கிர பகவானை பற்றியும் முதலில் காணலாம். புதன் அறிவு, படிப்பு, கல்வி, கணக்கு, கமிஷன், தரகு, வியாபாரம், சினிமா, பாட்டு, நடிப்பு, 2 முகம் 2 பேச்சு, காதல், மாமன் உறவு, பெண் சகோதரிகள், பெண் குழந்தையை குறிப்பவர் புதன் பகவான். காலபுருஷனுக்கு 3/6ஆம் வீட்டு அதிபதி புதன். தைரிய வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன், நோய், வழக்கு, உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2/7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். இவர் செயற்கைத்தனம், ஆடம்பர வசதி வாய்ப்பு, சுக போகத்திற்கு அதிபதியானவர். அதாவது குடும்பத்தையும் வாழ்க்கை துணையையும் அமைத்து தரக்கூடியவர் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர பயிற்சி ஆகும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மாற்றங்கள், திடீர்னு எதிர்பாராத வழியில் சில மாற்றங்கள், நல்ல பலன்கள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வராத யோகம் கடந்த 1.5 மாதமாக உங்களுக்கு வராத யோகம் அடுத்த 15 நாட்களில் வரப்போகிறது. 10வது வீட்டிலே தொழில் ஜீவனஸ்தானத்திலே சூரியனோடு குருவோடு புதன் இணைந்து செல்லும்போது இப்போ வேலை இழந்தவர்கள், வேலை இல்லை வீட்டில் தான் இருக்கிறேன், வருமானம் இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், உடல் ஆரோக்கியம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 15 நாட்களில் ஒரு மாற்றங்கள், வராத யோகம் வரப்போகிறது. வேலை இழந்தவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும், டானு வேலை கிடைக்கும், உடனே சம்பளம் வாங்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் உண்டாகும். ஏன்னா சூரியன் இருக்கும்போது அரசு சலுகைகள் கிடைக்கும், அரசு உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு 10ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, இடம் மாற்றங்கள் சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும். இப்போ வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், வாடிக்கையாளர்கள் தானாக தேடி வருவாங்க, நல்லா வியாபாரம் ஆகும். சினிமா துறையில் இருப்பவர்கள் அல்லது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா புதன் 2 முகம் 2 பேச்சு, 10 வேஷம் கூட போடலாம், 10 முகத்தை கூட காட்டலாம். சினிமா துறையில் நல்லா வேஷம் போட்டு நடிக்கலாம். பாடல், கவிதை, மியூசிக்கு, எழுத்து, இந்த மாதிரி எதில் வேண்டுமானாலும் இந்த காலகட்டம் ஜொலிக்கலாம். 10ஆம் வீட்டில் புதன் வரும்போது பிரயாணங்கள் ஏற்படும், போகாத கோயிலுக்கு பெற்றலாம். வேலை உத்தியோகம் சார்ந்து இடமாற்றங்கள் உண்டாகும். இப்போ ஒரு திருப்தியான அமைப்பு. பெண் சகோதரிகள், பெண் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி மாமியார், அம்மா, மனைவி,
துலாம் ராசி என்பவர்களுக்கு உதவி செய்வாங்க. அதாவது சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் செல்லும்போது ஒரு 15 நாட்களில் உங்களுக்கு வந்து அம்மா பாசம் கூடுதலாக கிடைக்கும். மனைவி மீது பிரியம் அதிகமாக இருக்கும். மனைவி உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க. மனைவி பாசம் கிடைக்கும். அக்கா தங்காய் பாசம் கிடைக்கும். பெண் நண்பர்கள் பாசம் துலாம் ராசி என்பதற்கு கூடுதலாக கிடைக்கும். அதாவது 12க்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் கடகராசியில் பெண் ராசியிலே வரும்போது துலாம் ராசி என்பதற்கு பெண்கள் வழி உதவிகளும் மகிழ்ச்சிகளும் அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள், அதாவது வராத யோகம் உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் புதன் வந்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து அதிக மார்க் வாங்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டு விளையாண்டு ஜெயித்து பரிசுகள்லாம் வாங்கலாம். இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பவர்களுக்கு புதனால் நல்ல யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியானவர் பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் 12வது வீட்டிலே நேசமாக செல்வார். தன் ராசி அதிபதி 12வது வீட்டிலே நேசமாக இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல சுகம் மேன்மை உண்டு. இரவு படுத்தினா நல்லா தூக்கம் வரும். குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து வரன் பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகங்களை மீடியேட்டர்களிடம், திருமண வரன் பார்க்கக்கூடிய புரோகர்களிடம் இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா உடனே செக் பண்ணுவாங்க. திருமணம் நடப்பதற்கு திருமண பேச்சுவார்த்தை 12வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருந்தாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் பேசுவாங்க. சுபகாரிய ஏற்பாடுகள் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கோச்சாரத்தில் 12வது வீட்டிலே சுக்கிரன் வருவது ஒரு சிறப்பான வாய்ப்பு தான். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நோய் நொடி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து உடம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே நேசமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது, அவர் நேசமாக இருக்கும்போது வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் பணம் நின்று போச்சு வரமாட்டேங்குது அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் அந்த பணம் வந்து உங்களுக்கு வரும். அது அதிகமான பண வரத்து உண்டு. நல்ல சுகத்தையும் கொடுப்பார், நல்ல லாபத்தையும் கொடுப்பார். சுக்கிரன் நேசமாக இருந்தாலும் துலாம் ராசிக்கு ஒரு யோகத்தை, பெரும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் சுக்கிரன் பெயர்ச்சி இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.